முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கருவில் திருவுடையார் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சிறப்பான முறையில் சாந்தி தவம் இயற்றிய அருள்நிதி பேராசிரியர் சத்தியப்பிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அவரும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு நம்மிடையே நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இந்த சிந்தனை உரையை சிறப்பாக நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கருவிலே திருவுடையார். கருவிலே திருவுடையார் இதன் பொருளை பார்த்தோமானால் ஒருவர் பிறக்கும் போதே சிறந்த குணங்கள், தெய்வத்தன்மை, நற்பண்புகள் அமைந்திருப்பதை குறிக்கும். பக்தி மார்க்கத்தில்னு பார்த்தா திருஞான சம்பந்தர், ஞான மார்க்கத்தில் மகான்கள், மகர்ஷிகள், நம் அருட்தந்தை, வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா கரிகால் சோழன், ராமாயணத்தில் ஊர்மிளா அதாவது லக்குவனின் மனைவி, இவங்களெல்லாம்
கருவிலே திருவுடையார்னு நம்ம குறிப்பிடலாம். கைவிட்டிலேன் கருவாகிய காலத்தும் மெய்விட்டிலேன் விகிர்த்தன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே புரிசடையோன் அடி நெய்விட்டிடாத இடிஞ்சலும் ஆமே. இது திருமூலர். கருவில் இருந்தபோது கூட நான் இறைவனின் திருவடியை மறக்கவில்லை. பிறந்து வாழ்கின்ற இப்போதும் அதனை நான் மெய்யன்போடு தேடுகின்றேன். எல்லோருக்குமே இது ஓரளவிற்கு வாய்க்கக்கூடியதுதான். தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை கவனித்தால் குழந்தை வளைந்து கும்பிட்ட நிலையிலேயே இருக்கும். பிறக்கும் வரை நாமும் இறை சிந்தனையுடன் இருக்கிறோம். தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடிய நிலையை சில மருத்துவ நூல்களிலே பார்த்தால் புரியும். இதனையே அந்த காலத்தில் மாணிக்கவாசகர் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனம் இல் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் என்கிறார். இது திருவாசகத்துல கீர்த்தி திருவாசகம்ன்றதுல 13 26 வரிகள்ல இது கூறப்பட்டிருக்கு. தாயின் வயிற்றில் குனிந்து கைகளை கூப்பியபடியே இருக்கிறோம். அதுவரை நாம் இறைவனை மறப்பதில்லை. ஆனால் வெளியில் வந்த பின் வெளிக்காற்று பட்ட பின் இறை சிந்தனை போய்விடுகிறது. நாமும் அழுது பிறரையும் அழவைத்து துன்புறுத்துகிறோம். ஆனால் திருமூலர் போன்றோர் தானும் அழாமல் பிற உயிர்களையும், அதாவது மாடுகள் போன்ற 5 அறிவு படைத்தவைகளையும் கண்ணீர் துடைக்கிறார். தம் அனுபவங்களை திருமந்திர பாடல்களாக கொடுத்துள்ளார்கள். திருமூலரின் வாக்கு அப்பர் சுவாமிகளின் வாக்கும் ஒன்று போல் இருக்கும். அதன் காரணமாக அவர்கள் அனைவரும் எப்போதும் ஆனந்தமாகவே இருந்தார்கள். இந்நிலை அனைவருக்கும் கிடைக்க நல்ல குரு தேவை. நமக்கெல்லாம் அமைந்தது போல நல்ல குருவை பெற சஞ்சித கர்மா சிறந்ததாக இருக்க வேண்டும். நல்ல குரு கிடைப்பது இந்த காலத்தில் குதிரை கொம்பாக இருக்கிறது. கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு வெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் நெய்ப்பட்ட பால் இளநீர் தயிர் தான் நிற்க கைப்பட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானிக்கு ஒப்பே. இது திருமந்திரம். திருமூலர் சொல்றாரு. இதனையே மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, மாணிக்க கல்லை தூக்கி எறிந்து விட்டு மண்ணாங்கட்டியை சுமப்பது போலன்னு சொல்றாரு. மேற்கூறிய இவர்களது பெற்றோர்கள் எல்லாம் தவம், தியானம், உடற்பயிற்சி, நற்சிந்தனைகள் இவற்றை செய்து சீலமான வாழ்க்கையை வாழ்ந்ததாலேயே இதை போன்ற மக்களை ஈன்றெடுத்தனர். இக்காலத்திலும் கருவிலே திருவுடைய குழந்தைகள் பெறுதல் நம் மகரிஷியை குருவாக கொண்ட அனைவருக்கும் சாத்தியம்தான். நம் குருபிரான் நமக்கு காயகல்பக்கலையையும் கற்பித்திருக்கிறார்கள். உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயகற்பக்கலை. இது சித்தர்கள் வழிவந்த கலை. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்தும் அதுவேயாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தாமே. இது அகத்தியர் சொல்றாரு. இது போன்ற அநேக பெரியோர்கள் காயகற்ப பயிற்சியோட சிறப்பை கூறியிருக்காங்க. இதை உணர்ந்த நம் குருபிரான் நமக்கு அந்த காயகற்ப கலையை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. இதையே பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, உருத்தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல், விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அன்னு சொல்றாரு. மனவளக்கலையில 14 மேல ஆண் பெண் இருபாலரும் இணைந்து உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் இவற்றை முறையாக பயின்று அதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல் நோய்கள், மனநோய்கள் நீங்கி ஒவ்வொரு செல்லும் புத்துயிர் பெறும். இதனால் தீய வினை பதிவுகள் நீங்கிவிடுது.
இதையே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு விளக்கமா பார்க்கலாம் காயகல்ப கலையை பத்தி. பருவுடல், விந்துநாதம், உயிர்த்துகள்கள், உயிராற்றல், ஜீவகாந்தம், மனம் ஆகிய 5ம் ஒன்றாக கூடி இயங்கும் அமைப்பே மனித உருவம்னு பார்க்கிறோம். பருவுடல் அணுக்களால் அதாவது உயிர்த்துகள்களால் கட்டப்பட்டுள்ளது. உண்ணும் உணவு 7 தாதுகளாகி 7வது தாது ஜீவவித்து குழம்பாக மாறுகிறது. உடலிலே உயிராக ஓடுகின்ற தனித்து இயங்குகின்ற உயிர்த்துகள்களை ஜீவ வித்து குழம்பு பிடித்து வைத்துள்ளது. ஒவ்வொரு உயிர்த்துகளிலிருந்தும் இறைத்துகள்கள் காந்த அலையாக வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன. ஜீவகாந்தம் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் செலவாகிறது. ஜீவகாந்த அலைதான் மனமாக இயங்குகிறது. இது அடிப்படை கொள்கை காயகல்பத்தோடது. இந்த காயகல்பம் பண்ணும்போது அந்த ஜீவ வித்து குழம்பு தரமானதா மாறுதுன்னு பார்க்குறோம். மேலும் ஒரு தாவரத்தோட விதையானது நல்ல தரமுள்ளதாக இருக்கும்போது தான் அதன் மூலம் உருவாகக்கூடிய இலை, பூ, காய், பழங்கள் தரமுள்ளதாகவும் மரம் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அதுபோல காயகற்ப பயிற்சியின் மூலம் வித்து தரமுடையதாக அமைந்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் சிறந்தவர்களாக விளங்குவர். ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காயகற்ப மெனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகும். உடல் விழுந்தால் மாயமெனும் காந்தம் உயிர் வித்து 3ல் மறைந்துள்ள இரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் கழிய உலகுக்கென்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா. இத்தகைய சிறப்பு வாய்ந்ததா இந்த காயகற்ப கலை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல பீஷ்மர் தன் தந்தை சத்தியவதி பால் கொண்ட விருப்பினை நனவாக்கிறதுக்காக அரசாட்சியை துறந்து மன வாழ்க்கையையும் துறக்கிறார். இதனால அவர் பெற்றதே இச்சா மரணம்ன்ற ஒரு அரிய வரம். அதை எப்படி அவர் நிறைவேற்றிக்கிறாருன்னு பார்த்தாக்கா, தான் விரும்பும் நாளில் விரும்பும் நேரத்தில் மட்டும் மரணம் என்ற வரம். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த காலத்துல காயகற்ப கலை செய்திருக்கலாம். அதுவும் இல்லாம அவர் பெற்ற தவ பயிற்சிகளே இதற்கு காரணமா அமையுது. தன் தந்தைக்காக தன் வாழ்க்கையே அவர் விட்டு கொடுக்கிறாரு. கருவிலே திருவுடையார்ன்றதுக்கு வேறு ஒரு பொருளும் இருக்குது. திருனாக்கா மகாலட்சுமி, அதாவது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவள். அது பெண் உருவமா கொடுத்துருக்காங்க. இதனையே ஆங்கிலத்துல என்ன சொல்வாங்கன்னாக்கா born with silver spoon என்று சொல்வதுண்டு. ஒரே நேரத்துல எத்தனையோ குழந்தைகள் உலகத்துல பிறக்கிறாங்க. செல்வந்தர் வீட்டுல, பரம ஏழைகள் வீட்டுல, பெரிய அறிஞர்கள் வீட்டுல, மூடர், முரடர், சாத்வீக குணமுடையோர், இவங்க வீட்டிலெல்லாம் இப்படியாக மேலும் மேலும் அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியாக நல்ல நிலையில் சிறப்பாக அன்றி அல்லதாகவோ வாழ்வதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் அது ஒரே நாள் நட்சத்திரம் ராசியில் பிறந்தாலும் கூட, ஏன் இரட்டையர்களாக இருந்தாலும் கூட அவற்றின் குணங்கள் வேறுபட்டிருக்கும். இதற்கெல்லாம் அவரவர் விதிப்பயனே காரணம். விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தாக்கா, இது நம் மனவளக்கலையில் சாத்தியம்தான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய்ன்றது கூற்று. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கருவிலே திருவுடையார் ஒரு 4-5 பேரை இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம். திருஞான சம்பந்தர் 3 வயசுலயே அவருக்கு ஞானம் பிறந்துடுச்சு. இப்ப வரலாற்றுலன்னு பாத்தீங்கன்னா கரிகால் சோழன், அவன் ஒரு 10-11 வயசுக்கெல்லாம் அரசாட்சி பொறுப்பை ஏத்துட்டதா சொல்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்கா சீதைக்கு தான் ரொம்ப பெரிய இடம் கொடுத்துருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெண் உருவம்னா அது சீதையா நம்ம சொல்லுவோம். ஆனா ஊர்மிளாவை பத்தி அநேக பேருக்கு தெரிவதில்லை. அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு 5-8 வயசுக்குள்ள திருமணம் எல்லாம் முடிஞ்சிரும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு லக்குவணனுக்கு என்னன்னாக்கா, இந்திரஜித்தை அவன் வதம் பண்ணணும்னாக்கா 14 ஆண்டுகள் ஊன் உறக்கம் இல்லாம அவன் இருந்து பண்ணணும்ன்றது அந்த ஒரு வரம் இந்திரஜித்துக்கு இருந்தது. அதுக்காக ஊர்மிளா என்ன பண்ணாலாம், கணவனோட தூக்கத்தை தான் ஏத்துக்கிட்டாலாம்.
அந்த 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போது அவள் வந்து உறங்கி கொண்டே இருந்தா. அவள் வந்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கணக்கு போட்டு பார்த்தாக்கா ஒரு பருவம் மங்கை 16 17 வயசு வந்து இந்த காலத்துல சொல்ற மாதிரி டீனேஜ் கேர்ள் அவளுக்கு வந்து ஆடை அலங்காரங்கள் ஆபரணங்கள் எதுவுமே பண்ணிக்கல. அவளும் வந்து ஊன் உறக்கம் உறக்கத்தை மட்டுமே மேற்கொண்டா. ஊன் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது தியாகம் பண்ணணும்னா அதுக்கு வந்து கருவிலே திருவுடையார்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விதியை வந்து மதியால் வெல்லலாம்னு பார்க்குறோம். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கும் குருவை கொள்வார். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. குருன்றவர் வந்து இருள் நீக்கி நம்மை ஒளிக்கு இட்டு செல்பவர். நாம் ஞானத்தை வேண்டி குருவை தேடினால் நமக்கு கிடைத்தது போல ஒரு நல்ல குருவை அடையலாம். தவிர்த்து பொருள் வேண்டி குருவை தேடினால் அதற்கேற்ற குருவை நம்ம வந்து அடைய முடியும். அப்போ வந்து அவர் விருப்பப்படி தான் நம்ம வந்து நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை பத்தி அதை நம்ம கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு ஒரு மாதிரி கொண்டு போய் நமக்கு வந்து தீமை ஏற்படக்கூடிய வகையில அவங்க வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் நம் மகரிஷியை போன்ற குருவை பெற்றது வந்து நம் புண்ணியம்தான். ஆத்ம தாகம் கொண்ட மனிதன் வந்து அந்த நினைப்பிலேயே உருகி நிற்கும் போது அந்த நினைப்பானது குருவை அவன் முன் கொண்டு வரும். குரு வருவதற்கு வேறு மார்க்கம் ஏதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏற்பு தன்மை இருந்தால் மட்டுமே வந்து குரு தானே இங்கு வருவார். அத்தகைய குருவை வந்து நம்ம பெற்றது வந்து நம்மளோட சஞ்சித கர்மம் தான். அது உயர் நிலையில் பக்குவப்படும் குரு தானாக வருவார். மனிதனுடைய எண்ணம் என்பது பிரம்மத்தின் சாயை. பிரம்மத்தினுடைய இயக்கம்தான் எண்ணமாக அறிவாக இருக்கிறது. உணர்ந்த நிலையில் அறிவாகவும் மயக்க நிலையில் மனமாகவும் அதுவே குறிப்பிடப்படுகிறது. அது தானாக அமர்ந்த நிலையில் பிரம்மமாக உள்ளது. பக்குவப்பட்டவன் நினைத்தால் குரு தானே வந்து அமைவார். நம் முன்னோர்கள் செய்த தவப்பயனே குண்டலினி யோகம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம குரு வந்து தன்னோட உடம்பையே வந்து ஒரு சோதனை கூடமா மாத்தி 40 ஆண்டு காலம் வந்து அதுல வந்து பயிற்சிகள்லாம் பண்ணி நமக்கு வந்து எளிமைப்படுத்தி இந்த காயக்கல்பக்கலை உடற்பயிற்சி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காரு. இதுல வந்து ஒவ்வொரு யோகம்னு பாத்தீங்கன்னா இப்ப வாசி யோகம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறோம், வெளியில வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரே ஒரு இதை எடுத்து அவங்க வந்து பண்றாங்க. ஆனா நம்ம குரு வந்து எல்லாத்தையுமே ஒன்னா ஆக்கி நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. இதை வந்து 14 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கும் போது அவங்க வந்து சிறு வயதிலேயே வந்து அவங்களோட உடல் செல்கள்ல வந்து பல மாற்றங்களை வந்து இது ஏற்படுத்தும். மனோநிலையும் வந்து மாறும். அவங்க வந்து அப்படி மாறும்போது அவங்க வந்து அந்த ஒத்த வயது வரும்போது அந்த ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் செஞ்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப குழந்தையிலேயே வந்து கருவிலே திருவுடையார்களாக பிறப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மகரிஷியோட உலக அமைதின்றது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மனவளக்கலை யோகத்தை வந்து நம்ம போன்ற ஆசிரியர்கள் வந்து மக்கள் மனதுல ரொம்ப அதிக அளவுல இதை வந்து கொண்டு போகணும். குரு நம் வாழ்வில் வர இருப்பதை தடுப்போர் யார்? ஏற்கனவே எண்ணி இருந்த எண்ணங்களால் உருவான ஒரு மேடு மத்தியிலே தடுக்கிறது. இதை கணித்து உணர்ந்து கொண்டு நல்லதிலேயே மனதை நிலைக்கச் செய்ய பழகி கொள்ள வேண்டும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து நல்ல கதைகள், நம்மெல்லாம் வந்து கதை கேட்டுதான் வந்து வளர்ந்தோம். அதே மாதிரி வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மீடியா வந்துடுச்சு. அவங்கள வந்து பெரியவர்கள் வளர்க்கறத விட வெளி உலகம் தான் வந்து வளர்க்குது. அவங்களுக்கு வந்து ஒரு செல்போனை வந்து நம்ம கையில கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வெளி உலகம் அதிக அளவுல தெரிய ஆரம்பிக்குது. அது நல்லதாகவும் இருக்கலாம். அந்த வெளி உலகத்துல அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எல்லாமே வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகணும்னாக்கா நம்ம யோக கலைகளை வந்து சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி அவங்க இரவுல வந்து தூங்கும்போது நுண்ணிய அலை இயக்கத்துக்கு வந்து அந்த மனசு போக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நீதி கதைகள், புராண கதைகள், இந்த மாதிரி பெரியவங்களோட கதைகள்,
அந்த அவங்களோட வரலாறுகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட இதை வந்து மாத்திக்கிட்டு எவ்வளவு வந்து ஒரு நல்ல குணம் இல்லாம அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளா இருந்தாலும் கால ஓட்டத்துல இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி மாறிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு 14 வயசு ஆனதும் அவங்கள வந்து மனவளக்கலையில கொண்டு வந்து விட்டுடலாம். அப்படி வரும்போது அவங்க வந்து கருவிலே திருவுடையார்ன்றது வந்து கண்டிப்பா வந்து இது நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம உங்களுடைய நல்ல கர்மத்தின் விளைவுதான் நீங்கள் இந்த மனவளக்கலையை பின்பற்ற இயலும். இது உங்கள் நேரடி தவப்பயனோ அல்லது தங்களது பெற்றோர்கள் செய்த தவப்பயனாகவோ கூட இருக்கலாம். பெற்றோர் மூலம் கிட்டினால் அது விளையும் பயிர் முளையிலே என்னும் பழமொழிக்கு ஏற்ப சிறு வயது முதலே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது கன்சீவ் ஆயிட்ட பின்னால அவங்களுக்கு வந்து இப்பெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் அவங்கள மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மனவளக்கலையையும் அவங்களுக்கு வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நானே கண்கூடா பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து 5 வயசு. அந்த குழந்தை அவ்வளோ அழகா வந்து வரையுது. அவங்க அதாவது அந்த பிரெக்னன்சில பண்ண அந்த யோகா தான் இதுக்கு வந்து காரணம்னுட்டு அந்த எடுத்துக்காட்டா மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து காமிக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த குழந்தைகள் வந்து கருவிலே திருவுடையாரா பிறக்குது. இதனை வந்து நம் முன்னோர்கள் வந்து கருவிலே திருவுடையார் என்று கூறி மகிழ்ந்தாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து அந்த பெற்றோர்களோட நல்ல எண்ணங்களும் நல்ல உடற்பயிற்சி தவப்பயனாலேயே இத்தகைய கருவிலே திருவுடைய குழந்தைகள் வந்து உலகத்துல பிறக்குது. இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்புங்கம்மா, மிக சிறப்பு. கருவிலே திருவுடையார் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் திருமூலர், மாணிக்கவாசக பெருமகனார் போன்ற அருளாளர்கள், அடியார்கள் எல்லாம் நமக்கு உதாரணம் காட்டி அதற்கு தகுந்த விளக்கத்தை எல்லாம் அளித்து, இதிகாசங்கள்ல ராமாயணம், மகாபாரதம் அந்த இதிகாசத்தின் நாயகர்கள் எல்லாம் உதாரணம் காட்டி, நிறைவாக அருட்தந்தை அவர்களையே கோடிட்டு காட்டி, அருட்தந்தை அவர்கள் அருளிய மனவளக்கலை பயிற்சிகளை அனைவரும் முறையாக தொடர்ந்து தகுந்த வயதில் செய்யும் பொழுது அடுத்த வரக்கூடிய சந்ததிகள் கருவிலே திருவுடைய குழந்தைகளாக பிறப்பார்கள் என்பதை வந்து இந்த 20 நிமிஷத்துல சிறப்பாக அம்மா அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். சிந்தனை அளித்த அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன் வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.